என்கிட்டயே போய் சொல்லணும்னு நினைக்கிறீரா? மாமா 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 ஐயோ விடுங்க ஐயோ மாமா விடுங்க விடுங்க மாமா சொல்றா மாமா எங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சோ சொல்றா மாமா பூமி மாமா நீ சொல்லு எங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மாமா மாமா முதல்ல அவரை விட்டுருங்க மாமா முதல்ல அவரை விடுங்க மாமா இவ சாகறதுக்குள்ள எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும் மாமா எங்க அம்மாவுக்கு என்ன அவமானம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் யாரை வேணாலும் கொல்ல வேண்டாம் மாமா மாமா கீழே விடுங்க அவரை மாமா அத்தைக்கு நடந்த அநியாயத்தை நான் தடுத்து நிறுத்திட்டேன் மாமா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் மாமா ப்ளீஸ் சொல்லு விட்டுருங்க சொல்றேன் அன்னைக்கு நம்மளால சாரதாவையும் கேப்பையும் சந்திக்க விடாம தடுக்க முடியுமா மாமா? அது எதுவும் நடக்க கூடாதுன்னா நம்ம இந்த சாரதாவோட குங்குமத்தை அழிச்சிடணும் குங்குமத்தை அழிச்சிடணும் குங்குமத்தை மாமா பூமியா கூட இருக்கலாம்ல மாமா, என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். கரெக்ட், பூமி தான். சொல்லுமா பூமி. அப்பா 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 நீங்க ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளுங்கப்பா ப்ளீஸ் பா. இந்த ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு பூமி, எதுக்குமா அழுவுற? நான் சொல்றத கேப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுங்கப்பா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு பூமி. சாரதா அத்தைய நீங்க அவமானப்படுத்தினத பத்தி ககன் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கோவமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. நீங்களும் சித்தையும் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுங்க ப்ளீஸ் பா. சண்டை எல்லாம் வேண்டாம்ப்பா ப்ளீஸ். என்னோட எதிரி ககன் என் வீட்டுக்கு வரும்போது நான் பேசாம கைய கட்டிக்கிட்டு என் வீட்டை விட்டு ஓடி போகணுமா? அப்பா அவன் வரட்டும். என்னை பத்தி தெரிஞ்சும் என் வீட்டுக்கு அவன் கிளம்பி வரான்னா அவனோட சாவுக்கு அவனே சங்கு ஊதிட்டான்னு அர்த்தம். அப்பா தடுக்காது. சரி, ஏன் கோவம் இன்னைக்கு தனியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கு அத்தையும் மாமாவும் செத்தே ஆகணும்டா. தள்ளிப்படா. வேணாண்ணே. ப்ளீஸ் அண்ணே, என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நீ அவரை கொல்லுவங்கிற பயத்துல நான் தடுக்கலனா, அவரை கொன்னதுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா உன் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லாம ஆயிடும்னு புரிஞ்சுக்கோனா. கீழே போடணும், புரிஞ்சுக்கோனா. சுடுறா. என்ன சுட்டுட்டு நீ எப்படி வெளியில போற நானும் பாக்குறேன். இன்னைக்கு மாமா என்ன மாமா நீங்க? அண்ணா நீ கீழே போடுன. நான் சண்டையை நிறுத்தணும்னு பாக்குறேன் மாமா. நீங்க ஆரம்பிக்காதீங்க. அண்ணன் இன்னும் மனுஷனா இருக்கிறதுனால தான் அத்தை இன்னும் சாகாம இருக்காங்க. அவனுக்குள்ள இருக்கிற அரக்கனை பாக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க செத்து போயிருவீங்க. சரி தலை போடா. நிறுத்துன. சரி தலை. வேணாண்ணே. அண்ணா என் பேச்சு கேளுங்க. அன்னைக்கு பெரியம்மாக்கு அப்படி நடக்கும்போது நானும் தான் அங்க இருந்தேன். அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கும்போது என்னால பார்த்துட்டு ஒண்ணும் பண்ண முடியல. அதை என்னால தடுக்க முடியல. அப்போ இதுல என்னோட தப்பு இருக்குல்ல. அப்ப என்னையும் நீ கொல்லணும்ல. சுடுன, சுட்டு தள்ளு. டேய், உன் அத்தையையும் மாமாவையும் என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நீ அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காத. தள்ளிப்போ. இந்த கேடு கெட்டவனை கொன்னுட்டு என் வாழ்க்கைய அர்த்தமே இல்லாத ஒன்னா மாத்திரக்கூடாதுன்னு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதுக்காக மட்டும்தான் சும்மா இருக்கேன். ஆனா அதுக்காக தேவதை மாதிரி
என்ன பார்த்துக்கிட்ட என் அம்மாவை இவங்க அவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை சும்மா விட்டு போறதுக்கு மனசு வரலடா. தட்றா. இப்ப போய் கைய கட்டுறியா இல்லனா இந்த அபூர்வாவை சுட்டு தள்ளட்டுமா? ஐயோ இருப்பா நான் போறேன். நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். கொஞ்சம் ஷூட் பண்ணிடாத. அண்ணா எழுந்திரி. எழுந்திரி. இருப்பா கொண்டு வந்துட்டேன். இருப்பா அண்ணா மாப்பிள, நீங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. அண்ணா வேணாண்ணா. உங்களை கட்டி போட்டுடுறேன். மாமா கயிறை கட்டு. தம்பி, நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்ல, இப்ப நீ கிளம்பு. உண்மையான விளையாட்டை இப்பதான் ஆரம்பிக்க போகுது மருதாணி. டேய் சரி, இவங்களை கொல்ல விடாம தடுத்து நல்ல விஷயம் தாண்டா பண்ணிருக்க. சுட்டா ஒரே நிமிஷத்துல உயிர் போயிடும்ல. ஆனா என் அம்மாவுக்கு நடந்த அநியாயம் அதை விட பெருசு. அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயம் இப்ப அபூர்வாவுக்கு நடக்கணும். ஐயோ அபூர்வா, இப்ப வர போறியா இல்லனா சுட்டு தலைய சதற வைக்கவா? இங்க பாரு அபூர்வா, ஒண்ணு இன்னைக்கு உன்னை நான் கொன்னுட்டு போகணும், இல்லனா எங்க அம்மாவுக்கு நடந்த அதே அநியாயத்தை இப்ப நான் இங்க பார்த்துட்டு போகணும். ரெண்டுத்துல எது வேணும் நீயே சொல்லு. அண்ணா அண்ணா வேணாண்ணா. டேய் சரே, நீ சொன்னதை கேட்டதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காத.